நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் தான் அவகிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளை வந்து பாரதி சொன்ன அந்த வரிகளோட தான் என்னால பொருத்தி பார்க்க முடிஞ்சுது. புதுமை பெண்ணுன்னு தெரியாம சொல்லிட்டேங்க. அதாவது மக்களே, நான் வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் திரும்ப அடுத்த அந்த கண்டஸ்டன்ஸோட இன்டர்வியூ பற்றியோ அவங்க போடுற வீடியோஸ் பற்றியோ ரிவ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு தோணவே இல்லை. பிகாஸ் ஐ ஹாவ் மெனி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் டு டாக், மெனி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் டு ஷேர். ஆனால் நேற்று இந்த வீடியோ நான் பார்த்தேன், என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியலை. ஸோ நான் பேசுகிறேன். அதாவது விக்ரமுக்கும் அவன் டீமுக்கும் வருமானம் பத்தலையா, இல்லை வந்து வேறு பொழப்பு இல்லையா? இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து என்ன பார்வதியும் அவங்க அம்மா பற்றியும் ஒரு வீடியோ போட்டு அவள் புதுமை பெண்ணா இல்லையா அப்படின்ற அளவுக்கு டிஸ்கஷன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா பார்வதி எடுக்க சொன்னாங்களாம். பார்வதி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது, நீங்கள் வந்து அதை இருந்திருக்க விடணும். அதில் கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் பீன் ரியலி ஹாப்பி. அவ்வளோ காரி துப்பியிருந்தாங்க விக்ரமையும் அவன் டீமையும். ஸோ நீ வந்து பார்வை எடுக்க சொன்னதுனால அந்த வீடியோ ரிமூவ் பண்ணியா, இல்லை கமெண்ட் செக்ஷனில் மக்கள் உன்னை காரி கழுவி ஊற்றுனதுனால எடுத்தியான்னு எனக்கு தெரியலை. இப்போது ரீசெண்டாக ஒரு 2 hours பேக் இந்தியா கிளிட்ஸில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சார். வந்து இவருக்கு வந்து பார்வதி ஒரு புதுமை பெண்ணா இல்லையான்றதில் ஒரு உடன்பாடு இல்லை. அவள் எந்த மாதிரியான புதுமை பெண்ணுன்னு எனக்கு தெரியும், அது அவளுக்கே தெரியும். அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனோட விருப்பமாக இருக்கிறது அது அவளுடைய தனிப்பட்ட உரிமை. நீ கூட தான் ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் போட்டு அந்த கட்டி பிடிச்ச. சாண்ட்ராவெல்லாம் எப்படி பிடிச்சேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எதை காமிக்கணும்னு நினச்சாங்களோ பிக் பாஸில் காமிச்சாங்க, எதை காமிக்கணும்னு நினைக்கலையோ அதை காமிச்சிருந்தாங்கன்னா உன் வாழ்க்கையெல்லாம் எங்கேயோ போயிருக்கும். என்ன உன் பொண்டாட்டி பற்றி திவ்யா பேசும்போது உன் பொண்டாட்டி பேரை மட்டும் பேசினோடனே பொங்கன நீ வந்து பார்வதியும் அவங்க அம்மாயும் வச்சு ஒரு ஷோ பண்ணுற, காமெடி பண்ணுற. அதில் வந்து வர வருமானத்தில் அசிங்கமாக இல்லையா? ஸோ யூ ரிமூவ் த கண்டென்ட் எனிவே. பட் ஸ்டில் இந்தியா கிளிட்ஸில் கேட்ட கேள்விகள் பார்வதியோட பற்றினா அவள் கேரக்டர் இதுக்கு மேலே நம்ம இது அசிங்கப்படுத்த வேணாம், கடந்து போயிடலாம். கம்ருதீன் இல்லை அவனை இதுக்கு மேலே நம்ம வில்லனைஸ் பண்ண வேணாம், கடந்து போயிடலாம். சாண்ட்ரா ஆமாம் அவன் என் கையில் தான் விழுந்தா, அது எப்படி நான் மறக்க முடியும்? நீ பண்ண தப்பை உன்னால் ஓன் பண்ண முடியாத நீ ஒரு ஆம்பளையா? அதே இடத்துல go and see பார்வஸ் வீடியோ. ஷீ இஸ் ஓனிங் ஹர் மிஸ்டேக். ஷீ இஸ்